tamilcinemanew.in. தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் கள்ளக்காதலுடன் சேர்ந்து கணவரை கொலை செய்ததை எதற்காக என்பது குறித்து மனைவி பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். விழுப்புரம் அருகே உள்ள கானூர் கிராமத்தை சேர்ந்தவர் சிங்கராம், வயது 38. இவர் அதே பகுதியில் உள்ள ஓட்டலில் பரோட்டா மாஸ்டராக வேலை பார்த்து வருகிறார். இவருக்கும் அதே பகுதியில் சேர்ந்த சத்யா என்பவருக்கும் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது. 3.5 வயதில் நிதிஷ் என்ற குழந்தை உள்ளது. இந்த நிலையில் நேற்று சிங்கராம் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது மனைவி கதறி அழுதுள்ளார். இதனால் அருகில் இருப்பவர்கள் நம்பினாலும் போலீசாருக்கு சத்யாவின் மீது சந்தேகம் எழுந்ததோடு மேற்கொண்டு விசாரணையில் அவர் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். நான் எங்களது கிராமத்தில் உள்ள செங்கல் சூளையில் வேலைக்கு சென்றேன். அப்போது எனக்கு அதே செங்கல் சூளையில் வேலை செய்த புதுப்பேட்டையை சேர்ந்த ரவி என்பவர் இடையே பழக்கம் ஏற்பட்டது. நாளடைவில் இந்த பழக்கம் எங்களுக்கு கள்ளக்காதலாக மாறியது. இருவரும் நெருங்கி பழக ஆரம்பித்தோம். எனது கணவர் வேலைக்கு சென்றவுடன் ரவியை வீட்டுக்கு வரவேற்பேன். வீட்டில் இருவரும் சந்தோஷமாக இருப்போம். ரவியின் மூலம் நான் கர்ப்பமானேன். தற்போது எனக்கு 3.5 வயதில் நிதிஷ் என்ற மகன் உள்ளான். ரவி எனது வீட்டுக்கு அடிக்கடி வந்து சென்றதால் கள்ளக்காதல் விவகாரம் அக்கம்பக்கத்தில் வசிப்பவர்களுக்கு தெரிந்துவிட்டது. இவர்கள் மூலமாக எனது கணவர் சிங்கராமுக்கும் தெரிந்துவிட்டது. இதனால் எனது கணவர் என்னை கண்டித்தார். மேலும் செங்கல் சூளைக்கு செல்லக்கூடாது, ரவியிடம் பேசக்கூடாது, பழகக்கூடாது, வீட்டுக்கு அழைத்து வரக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டளைகளை விதித்தார். இது எனக்கு பிடிக்கவில்லை. இந்த நிலையில் 24ஆம் தேதி நேற்று முன்தினம் இரவு குடிபோதையில் வீட்டுக்கு வந்தார் சிங்கராம். ரவியுடன் கள்ளக்காதல் வைத்திருப்பது தொடர்பாக என்னை ஆபாசமாக பேசினார். உடனடியாக நான் ரவியை போனில் தொடர்பு கொண்டு பேசினேன். அப்போது என் கணவர் அடிக்கடி என்னை திட்டுகிறார், எனவே நான் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்றேன். அதற்கு ரவி, நீ ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? நாம் இருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும். நமக்கு இடையே உள்ள சிங்கராம் தான் சாக வேண்டும். எனவே நாம இருவரும் சேர்ந்து சிங்காரத்தை கொலை செய்து விடலாம் என்றார். அதற்கு நானும் சம்மதித்தேன். உடனே ரவி, என் கணவர் தூங்கியவுடன் எனக்கு போன் மூலமாக தகவல் கொடு, உடனடியாக நான் வந்து விடுகிறேன் என்று கூறினான். எனது கணவர் சிங்கராம் இரவு 10:30 மணிக்கு தூங்கினார். உடனே நான் ரவிக்கு போன் மூலமாக தகவல் தெரிவித்தேன். உடனடியாக ரவி எனது வீட்டுக்கு வந்தார். அதையடுத்து மாடு கட்டுவதற்காக வைத்திருந்த கயிற்றால் சிங்காரத்தின் கழுத்தை இறுக்கி கொலை செய்தோம். பின்னர் சிங்காரம் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக அனைவரையும் நம்ப வைக்க முடிவு செய்தோம். அதற்காக ஏற்கனவே ரவி விஷம் வாங்கி வைத்திருந்தார். அதனை சிங்காரத்தின் உடல் முழுவதும் தெளித்தோம். பின்னர் ரவி அங்கிருந்து சென்று விட்டார். மறுநாள் காலை எனது கணவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறி நாடகமாடினேன். இதனை எங்கள் கிராம மக்கள் நம்பிவிட்டார்கள். ஆனால் போலீசார் நம்பவில்லை. இதனால் போலீசார் வசம் மாட்டிக்கொண்டேன் என கூறியுள்ளார். தற்போது கள்ளக்காதலன் ரவியும் போலீசார் கைது செய்து உள்ளனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.